இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமோ, நல்ல குடும்பத்தில் யாராவது ஒரு அசத்துக்கள் உள்ளே பூந்துட்டா போகிறோம். இல்லை, நல்ல குடும்பத்தை பிரித்து 7 பிரிச்சுட்டு போயிடுவான். இங்கே சொல்கிறது அங்கே சொல்ல விபரீதமாக சொல்லி, அங்கே சொல்கிறது இங்கே விபரீதமாக சொல்லி, அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி தான் ஆச்சு கைகை குணம். அப்படி நல்ல முறையோடு நல்ல குணத்தோடு சொன்னவள் கைகை. அவள் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தாள். கைகை அதில் ரொம்ப கட்டி, மந்திரை ரொம்ப கட்டிக்காரி. இந்த இடந்தல் பண்ணுறதுல அவள் பிஹெச்டிலாம் பண்ணியிருப்பதாக இருக்கும். நல்ல கட்டிக்காரி அவள். அதனால் அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். என்ன தீர்மானம்? இவகிட்ட ராமனை பற்றி தப்பாக சொன்னால் எடுபடாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாள். ஒருத்தர்கிட்ட பிரியம் இருக்குமே, ஆனால் அவளை பற்றி நாம் அவர்கிட்ட குறை சொன்னால் நம்மகிட்ட கோபம் வருவாங்களாம். அந்த குறை சொல்கிறது எடுபடாது. அது மாதிரி ராமன்கிட்ட இவ்வளோ பிரியமாக இருக்காளோன்னோ, அதனால் ராமனை பற்றி இவள்கிட்ட குறை சொல்லப்படாது, அது எடுபடாதுன்னு தோணித்தவளுக்கு. அதனால தான் அப்படியே விட்டுட்டு கௌசல்யின்னு ஆரம்பித்தாள். எப்படி இருந்தாலும் சமமான நிலையில் உள்ளவளோன்னோ, அங்கே கட்டாயம் தேடம் இருக்குங்கிறனால கௌசல்யை பிடிச்சிருந்தாள். கைகேயின்னாள். என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சிக்காமல் பேசுறியே. இன்னைக்கு இந்த அயோத்தி முழுக்க எப்படி இருக்கு தெரியுமா? நீ எதை சொன்னாலும் கேட்டுருக்கு, உங்ககிட்ட கையை கட்டி நின்றுருக்கு. நீ எதை சொன்னாலும் ராஜாங்கிட்ட நடந்துட்டுருக்கு. என்ன காரணம் தெரியுமோ? இன்னைக்கு தசரதன் செங்கோல் செலுத்தின்னு இருக்கான் தேசத்தை. அதனால் அந்த தசரதன் நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்டுருக்கான். அதனால் உன்னுடைய வாக்கு எதை சொன்னாலும் நடந்துட்டுருக்கு அரண்மனையில். ஆனால் ராம பட்டாபிஷேகம் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் மாறி போய்டுண்டி. இது எல்லாமே மாறி போயிடும். ஏன் தெரியுமா? ராமன் மாதிருபக்தி உள்ளவன். பட்டாபிஷேகம் ஆனவுன்னா அம்மாவை போய் நமஸ்காரம் பண்ணுவன் பிரபு ராமன். கௌசல்யக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட தேஷம். தசரதன் தன் அரண்மனைக்கே வரதில்லை, உன்னோடையே இருக்கான்னு உங்ககிட்ட ஒரு தேஷம் உண்டு. அதனால் கௌசல்யா என்ன பண்ணுவாள் தெரியுமா? பட்டாபிஷேகமாகி ராமன் அம்மாவை போய் நமஸ்காரம் பண்ணுவான். நமஸ்காரம் பண்ணணுன்னா கௌசல்யா, ராமா எனக்கு ஒரு வரன் வேணும்பள், நீ எந்த வரன் கேட்டாலும் தெரியும்பன். என்ன கேட்பள் தெரியுமா கௌசல்யா? நாளையிலேருந்து கைகேயும் அவள் வேலைக்காரி மந்திரியும் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு வரன் கேட்பள். சுவாமி அம்மா கேட்ட வரனாச்சே, சரின்னு உத்தரவு போட்டு போயிடுவன். அந்த மாதிரி ஆயிடுத்துன்னா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? நாள் உபஸ்தி கௌசல்யம் தாசீவத்வம் கிருதாஞ்சலி ஏவம் சேத்வம் சஹஸ்மாபிஹி தஸ்யா பிரேஷ்ய பவிஷ்யசி. நீ இப்படி பட்டு பீதாம்பரங்கள்லாம் கட்டின்னு இருக்க முடியாது. வேலைக்காரின்னு உனக்கு டிக்ளேர் ஆகிடுத்துன்னா கௌசல்யை படுத்துன்னு உத்தரவு போடுவள். நீ நடிங்கன்னு கையை கூப்பிண்டு அவள் சொல்கிறத செஞ்சு வைக்கணும். உபஸ்தி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலி. அஞ்சலி பந்தத்தோடு அவள் பக்கத்தில் நின்று இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அதோடு மட்டுமில்லை, இந்த அரண்மனை உனக்கு இருக்காது. ஏன் நீ மகாராணின்னு இருக்கா, என்னால் அரண்மனை இருக்கு. நீ வேலைக்காரின்னு டிக்ளேர் பண்ணி ஆடித்துனா அந்தந்த வேலைக்கு தகுந்தபடி தானே கவர்மெண்ட்டில் குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணுவாள். அது மாதிரி நீ மகாராணின்னா உனக்கு அரண்மனை அலாட் பண்ணியிருக்காள். நீ வேலைக்காரின்னு ஆடித்துனா ஏவம் சேத்வம் சஹஸ்மாபி. எங்களுக்கெல்லாம் சரையூ நதி கரையில் குடிசை போட்டு கொடுத்துருக்கானே பர்ணசாலை, அதில் உனக்கு முன்னால் ஆட்டாயிடும். வேலைக்காரின்னா அதுக்கு தந்துட்டு அதுக்கு குவார்ட்டர்ஸில் கொடுத்தாகணும். எங்களோடு உட்கார முடியாயிடும். ஏவம் சேத்வம் சஹஸ்மாபி தஸ்யா பிரேஷ்ய பவிஷ்யசி. உனக்கு இதுதான் சம்மதம்னா பரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருவோம். மாமாவுடைய குடும்பத்துலேருந்து திரும்பி வராதேன்னு பரதன் அங்கேயாவது சைக்கா இருக்கணும்டி அப்படிலாம் ஆரம்பிச்சுட்டாள். கௌசல்யக்கு பெருமை சேரும் சொன்னோன்னு கைகேயி ஆமாண்டினாள். நீ சொல்கிற நியாயந்தாண்டி, கௌசல்யக்கு பெருமை வந்துருச்சுன்னா என்னுடைய எல்லாம் பெருமை இல்லாமல் போய்டும், என்னடி பண்ணுறது என்ன நாள். அவள் சொன்னாள், நீ ஒன்றுமே கவலைப்படாதே, நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த கடைசியில் மரணத்தில் எழுத்து மரண தருவாயில் இருக்காம இருக்கும், அவனுக்கு வக்கீல் எல்லாம் எழுதின்னு வந்து இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க அப்படின்னு மட்டும் காட்டுவார். அது மாதிரி காட்டினாள் அவள். எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். இல்லை தேவாசுர யுத்தம் மரண இருப்பு வச்சிருக்கிறது எதுவுமே கைக்கு நினைவில் இல்லை. ஏன் தெரியுமா? நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவளுக்கு. வரனை சுட்டி காட்டி கேட்க வேண்டிய அளவுக்கு அவசியம் இருந்தால் தானே வரன் நினைவில் இருக்க போகிறது.
எதை கேட்டாலும் செய்ய தசரதன் தயாராக இருக்கிற போது அந்த வரனை நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிலையில் இருக்கிற போது அந்த யுத்தத்தெல்லாம் நினைவுபடுத்தி அந்த காலத்தில் உனக்கு 2 வரன் கொடுத்துருக்கானே தசரதன் நினைவு இருக்கா? அந்த 2 வரனையும் இப்போ நீ கேட்கணும். கேட்க வேண்டிய கிட்ட வந்துருத்து. முதல் வரன்னால என்ன கேட்கணும் தெரியுமா? இந்த எந்த பட்டாபிஷேகத்தை ராமனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காளோ இந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணி வைக்கணும்னு கேட்கணும். இந்த பட்டாபிஷேகத்தை என் குழந்தைக்கு பண்ணி வைக்கணும்னு நீ கேட்கணும். 2வது வரல் போலவாய் 14 வருடம் பிரபு ராமன் மரவூரை திரைச்சுண்டி ரிஷிகளுடைய ஆகாரம் பண்ணிட்டு 16 வருஷம் தண்டகையில் தங்கணும். 2வது வரனால இதை கேட்கணும். நாள் கைகேயி கேட்டாள், பட்டாபிஷேகம் பரதனுக்குன்னு கேட்கறது சரி, ராமனுக்கு என்னத்துக்கு வனவாசம்? இதனோ சம்பந்தம் இல்லாமல் இருக்கா மாதிரி தோன்றேன். நாள் அஷடேனாள் அவள், உனக்கு தெரியாது, ராமன் பட்டாபிஷேகம் இல்லாமல் தேசத்தில் இருந்தார்னா ஜனங்கள் தேசத்தையே நெருப்ப வச்சு கொடுத்துடும். பரதனை பட்டாபிஷேகம் பண்ணிக்க அனுமதிக்காது. அதனால் பரதனுடைய பட்டாபிஷேகத்தை விட ராமனை கலப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். அவன் தண்டகைக்கு போயிட்டா, தண்டகைக்கு போனவாள் திரும்பி வந்தாள்னு சரித்திரம் கிடையாது. அப்பேற்பட்ட ஆபத்தான ஸ்தலம், போனால் திரும்பி வர முடியாது. ஒருவேளை 14 வருடம் கழித்து திரும்பி வந்தாலும் ரூடஷ கிருதமூலஷ்டே தவ புதோ பவிஷ்யதி. 14 வருஷம் ஆட்சி செலுத்தி தேசத்தை செங்கோல் செலுத்தி வேறு விட்டுனுட்டானே அந்த பரதன் அப்புறம் அசைக்க முடியாது. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அசைக்க முடியல பாருங்க. அது மாதிரி வேறு ரூடஷ்ட கிருதமூலஷ்டே தவ புத்ரோ பவிஷ்யதி. வேர் விட்டுனுட்டான்னா அசைக்க முடியாதாகும். பட்டாபிஷேகத்துக்கு மேலே ராமனை கலப்புறதா ரொம்ப முக்கியமான அளவள். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா, கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டி. நாள் அஷடே நாள் இப்படியெல்லாம் நீ அலங்காரம் பண்ணிட்டு தசரதை கேட்டேன்னா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் இருந்துன்னு நீ கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும் தெரியுமா? குரோதாகாரம் பிரவிஷ்யாத்யே குருத்தேவாஷபதே சுதே. சந்தியா காலத்தில் உபதேசம் என்றால் மந்தனை. சந்தியா காலத்தில் எந்த மாதிரி சப்தங்கள் காதில் கூட சுமங்கலிகளுக்கு விழப்படாதோ அந்த மாதிரி விஷயங்கள் காரியங்களும் உபதேசம் என்றால் மந்தனை. உபதேசம் பண்ணதோடு மட்டுமில்லை, வால்மீகி திரும்ப ஒரு தடவை கைகேயி பண்ணினாள் அப்படின்னு ஒரு தடவை திரும்ப வேறு அதே காரியத்தை சொல்கிறாள். இதை எதற்காக சொல்கிறாள் தெரியுமா? தர்ம பொக்கிஷமோன்னு ராமாயணம். நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மங்களை சொல்வது தான் ராமாயண கிரந்தம். சந்தியா காலத்தில் சுமங்கலிகள் சில காரியங்கள் பண்ணப்படாது. பண்ணினா அது குடும்பத்துக்கே பெரிய போராத காலமாகிடும். கண்ணால் திலம் விட்டு அழறது, தலையை அழுத்து போட்டுக்கிறது, அலங்காரத்தை எடுத்து அழித்து தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி காரியங்கள் சந்தியா காலத்தில் சுமங்கலிகள் பண்ணப்படாது இல்லையா? புருஷன் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கேயும் வந்துடுவான். ஆஃபீஸில் ஏதாவது தகராறு சண்டை இருக்கும், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோபத்தை பத்திக்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். பத்திக்கிட்ட கொஞ்சம் கோபம் வரும். காப்பி சூடாக இல்லைமன் அல்லது கதவை அடிச்ச உடனே நீ திறக்கலை ஆக்குமன், ஏதோ கோபம் சண்டை போடுவான். உடனே ஒரு சில ஸ்திரீகள் என்ன பண்ண தெரியுமோ, உங்களுக்கு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தாலே கறிக்கல இல்லைங்க, நான் அம்பாள்கிட்ட சொல்கிறேன் பாரு, தலையை விரித்து போட்டுன்னு குத்திகளை உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும் சில ஸ்திரீகள். சந்தியா காலத்தில் சந்தியா காலத்தில் சுமங்கலிகள் கண்ணால் திரும்பிட்டாள்னா ஏதோ பெரிய மகாதாபத்துக்கு அஸ்திவாரம் நடத்தும். வால்மீகி இங்கே என்னென்ன சொன்னால் தெரியுமா? பண்ணிட்டு இருக்கிற அலங்காரத்தை எடுத்து எரியணும், நெத்தியில் இருக்கிற பொட்டை எடுக்கணும், தலையில் இருக்கிற புஷ்பத்தை அவுக்கணும், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற தலையை அவிழ்த்து முடிஞ்சுக்கணும், தலையை அவிழ்த்து விட்டுக்கணும், இப்படிலாம் சொன்னாள் மந்திரை. இதெல்லாம் திரும்பி செஞ்சாள்னு சொல்லியிருக்காள் வால்மீகி இல்லையா? அவள் புஷ்பத்தை எடுத்து எறிஞ்சாள், பொட்டை எடுத்தாள், அலங்காரம் பண்ணிக்கிறே, தலையை அவுத்துனான் நாள். அவள் புஷ்பத்தை எடுத்த வேலை, பொட்டை எடுத்த வேலை அது நல்ல வேலை. அதுக்கப்புறம் புஷ்பம் வச்சுட்டாள், புஷ்பிச்சுட்டாள்னு அவளுக்கு சரித்திரம் கிடையாது. இதுதான் அது மாதிரி சந்தியா காலம் காரியம் பண்ண சில பேர் சில ஸ்திரீகள் தலையில் இருக்க பூ எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சிடும். பூச்சி இதை வந்துடுத்து. சந்தியா காலத்தில் கோபம் வந்துன்னா தலையில் புஷ்பத்தை தூக்கி வெளியில் இருந்துடும் சில ஸ்திரீகள். அந்த மாதிரி காரியங்கள்லாம் பெரிய ஆபத்துக்கு மூலம்னு அர்த்தம்.
இப்படிலாம் நீ அலங்காரத்தை பண்ணிடா பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்து அரண்டை தூக்கி எறியணும், பட்டு அவுத்திரம், தலையில் இருக்கிற புஷ்பத்தை தூக்கி எறியணும், வேறு வஸ்திரத்தை மாற்றிக்கணும். கோபகிரகம்னு ஒரு இடம், ராஜாங்கத்தில் கோபகிரகம்னு ஒரு இடத்த எடுத்து வச்சிருப்பாங்களாம். எதற்காக நாள் ராஜாக்கள் கோபம் வந்திருக்கிற போது, கோபமாக இருக்கிற போது ராஜாங்க காரியத்தில் கலக்கப்படாது. நான் திடீர்னு கோபத்தில் யாரையாவது தலையை வாங்கினுடுவன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு காஃபி சாப்பிட்டு கோபங்கள்லாம் தனியை விட்டு அவர் தலையை வாங்கிட்டியான்னு வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? அதனால் கோபமாக இருக்கிற போது ராஜாங்க காரியங்களில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக தனியாக ஒரு ரூம், ஒரு அரண்மனை ஏற்படுத்தி வச்சிருப்பாளாம், ஒரு இடம். அந்த இடத்த பார்க்க போயிடுவாள். அந்த இடத்துக்கு போயிட்டாள்னா யாரும் பிரவேசிக்கப்படாது, அவளை வெளியில் வர்றவரை பிரவேசிக்கப்படாதுன்னு இடம் பேர். அந்த இடத்துக்கு கோபகிரகம் பேர். உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறாருந்தா, சில ஆஃபீஸர்கள் தன்னுடைய ரூமில் ரெட் லைட் வச்சுருப்பாள். வாசல் இந்த ரெட் லைட் இருந்தால் உள்ளே வரப்படாது, முக்கியமான வேலையில் இருக்காருன்னு அர்த்தம். ரெட் லைட்டை போட்டு தூங்கிட்டு இருப்பார், அது வேறு விஷயம். அந்த ரெட் லைட் இருந்தால் உள்ளே போகப்படாதுன்னு ஒரு வச்சுட்டு இருக்கோமா இருக்கும். அது மாதிரி கோபகிரகத்துக்கு போயிட்டால் ராஜாக்களை உள்ளே போகப்படா, மீதி பேர் உள்ளே போக மாட்டாள். அந்த இடத்துல போய் படுத்துக்கணும். குரோதகாரம் பிரவிஷ்யாத்யே கிருத்தேவாஷ்யபதே சுதே அப்படிலாம் ஆரம்பித்தாள். கைகேயி சொன்னாள், மந்திரேன்னாள், நீ ஏண்டி கவலைப்படுறே, உனக்கு நிச்சயமாக பறிப்பு. அவள் கவலை, நீ ராத்திரி தாண்டி கொடுத்தோம்னா காரியமே கெட்டுப்பட ஒரு ராத்திரி தான் இருக்கு, காரியத்தை ஜாக்கிரதையாக முடிக்கணும் அப்படிலாம் சொன்னாள். நீ ஏண்டி கவலைப்படுறே, நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்காது, தைரியமாக போனாள். நாளைக்கு கிடையாது பட்டாபிஷேகம், நீ தைரியமாக கிளம்பினாள். மந்திரைக்கு பூரிச்சு போனாள் அவள். ஆனாலும் விஷயத்தை வாங்கணுமே, அதனால் அவள் எதிர்வாதம் பண்ணினாள். நீ என்னம்மா அடி சொல்ல முடியும், நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது என்னமா சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா, அதிகாரம் அவன் கையில் இருக்கு. அவன் கையில் இருக்கிறதுனால நீ வரனை சொல்லி கேட்ட அந்த வரனுக்கு கட்டுப்பட்டு உனக்கு பட்டாபிஷேகத்தை நிறுத்தினா உண்டு. நிறுத்தாமல் அதெல்லாம் முடியாது, நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கத்தான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா உன்னால் என்னமாடி தடுத்து நிறுத்த முடியும்னு கேட்டாள் மந்திரை. அதுக்கு கைகை சொன்னாள், நீ கவலைப்படாமல் போ, அவன் பரனை ஏற்றுனாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது நாளாம். மந்திரைக்கு தூக்கி ஆறி போட்டுது. வரனை ஏற்றுனுட்டான்னா பட்டாபிஷேகம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வரனை ஏற்றுக்கலைன்னா வேறெல்லாம் ஏற்றுக்காமல் பலாத்காரம் பண்ணி வைக்க ஆரம்பித்தா நீ எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த கைகேயி சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, வார்த்தை மீறி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க ஆரம்பித்தா ஒரு முழம் கயிறு தேவை, அரண்மனை வாசலில் தூக்கு போட்டுன்னு தொங்கிடுவேன், பிராணனை விட்டுடுவேன், ஆக மொத்தம் தீட்டு வந்துடும். நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது நாளாம். ஏஷமே ஜீவிதஸ்யாந்தா ராமோ யத்யபிஷிச்யதே. மந்திரை பூரிச்சாள். கைகையினாள், எனக்கு தோணால் அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருந்தி, எனக்கு கவலையே இல்லை, நாளைக்கு பட்டாபிஷேகம் இல்லைடும். சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுவான், சில ஸ்திரீகளுக்கு ஆபிதார பிசாசம் சங்காதோஷங்கள் பிடிச்சிருக்கும், அதை நான் போக்குறேனாக்குன்னு வந்துடுவான். வந்து ஏதோ வேப்பரை வச்சு மந்திரிக்க ஆரம்பித்தா சிலது என்ன பண்ணும், சிலது கிளம்பி போயிடும், சிலது கோபத்தடைஞ்சு உக்ரமாயிடும். என்ன பண்ணும் தெரியுமோ, சவுக்க கட்டி எடுத்துன்னு அவரே அந்த மந்திரவாதியே தொடர்த்தி அடிக்க ஆரம்பிச்சிடும். சிலதை கிளம்பி விட்டுட்டா இப்படி திரும்பிடும். அது மாதிரி ஆரம்பிச்சுட்டாள் மந்திரை. கவலையே படாதே, நாளைக்கு பட்டாபிஷேகம் இல்லடி, நீ கிளம்பி போன்னு சொல்ல. மந்திரை அண்ணட போனாலோ இல்லையோ, இங்கே தசரதன் கை நிறையா கைக்கு எதெல்லாம் பிரியமோ அதெல்லாம் எடுத்துட்டு கைகை அரண்மனைக்கு சந்தோஷமான சமாதானம் சொல்ல போகிறோம். கிளம்பி வரானாம். வால்மீகி ஒரு சோகத்தால் தலையில் அடிச்சுட்டாள். இந்த அஷடி நீ ஒரு நாளைக்கு அரண்மனைக்கு போகாமல் இருந்துக்கப்படாதா? வேறு எங்கேயாவது ராமாயணம் பாகவதம் கிளம்பி போகப்படாதோ? அரை மணி முன்னாடியே கிளம்பி வந்தானாம் தசரதன். சந்தோஷமான சமாதானம் 18 சொல்ல போகிறோம்னு டூ. அங்கேருந்து கை நிறையா கைக்கு பிரியமான வஸ்துக்கள் எடுத்துட்டு கைகையினுடைய அரண்மனைக்கு வந்தான். அவள் என்ன பண்ண வழக்கம், எப்போ தசரதன் வந்தாலும் எழுத்தா போல் போய் வரவேற்று கையிலா கொடுத்து அழைச்சிட்டு வந்து சோபாவில் உட்காந்து வச்சு உபச்சாரம் பண்ணி அப்படி வரவேற்கிற வழக்கம். அன்றைய தினம் கைகேயை காணும். நராஜா கிரகம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சனா.
வால்மீகி சொன்னாலும் 60,000 வயசுல கைகேயி இல்லாத அந்த புறத்தை அன்றைக்கி தான் பார்த்தானாம் தசரதன். நச்ச ராஜா கிரகம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சனா. கைகேயை காணும் உடனே அவள்கிட்ட இருக்கிற பிரேமை 10 மடங்காச்சாம். கைகேயின்னு பிறந்தான். கூட இருக்கிற வேலைக்காரிகள் சொன்னாள், தேவதேவி பிருஷம் குருத்தா குரோதாகாரம் பிரவேசிதா. மகாராணி கோபகிரகத்தில் இருக்காள்னாலாம். சரின்னு கோபகிரகத்தை பார்க்க போகிறாங்க தசரதன். அங்கே போய் பார்த்தா கோபகிரகத்தில் லைட்டெல்லாம் கிடையாது, ஒரே இருட்டாக இருக்குமாம். அந்த இருட்டு ரூமில் அவள் சொர்ணம் மாதிரி அவளுடைய சரீரம் அப்படி படுத்துன்னு இருக்காளாம். ஒன்று மரியாதைக்கு ஒரு வஸ்திரத்தை மேலே சுத்தின்னு இருக்காள், அவ்வளோதான். அப்படி படுத்துன்னு இருக்காளாம். அதை பார்க்குற போது எப்படி இருக்குன்னு நான் வால்மீகி தேவதேவதிவஸ்யுதா, தேவலோகத்திலேருந்து ஏதாவது தேவதை வந்து படுத்துட்டு இருக்காளோ அப்படின்னு தோணும். அந்த இருட்டுக்கும் அந்த சௌந்தரியத்துக்கும் அவள் ஏதோ மரியாதைக்கு ஒரு வஸ்திரத்தை ஒட்டி சுத்தின்னு படுத்துன்னு இருக்கிறதும் அதை பார்த்த உடனே அப்படியே 100 மடங்காச்சாம் கைகேயிட்ட உள்ள ஈடுபாடு அவனுக்கு. என்ன பண்ணாள், அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காள் தெரியுமா அவள். அதெல்லாம் அப்படியே அபியாசம் பண்ணாள் அவள். மந்திரை ரொம்ப எச்சரிச்சுட்டு போயிருக்காள். மந்திர ரிஷமாஸ்வைனம் பிரத்யுதீக்ஷேதா மாச்சைனமபிபாஷதா ருதந்தி சாபிதம் திருஷ்ட்வா ஜகத்யாம் சோகலாலசா. தசரதன் எவ்வளவோ கெஞ்சுவன், சட்டுன்னு திரும்பி பார்த்துராதே நீ. மாஸ்வைனம் பிரத்யுதீக்ஷேதா மாச்சைனமபிபாஷதா. தசரதன் எவ்வளவோ கெஞ்சுவன், ஏதாவது பேசுடின்னு கெஞ்சுவன். ஒரு வார்த்தையோட நீ பேசிடக்கூடாது. ருதந்தி சாபிதம் திருஷ்ட்வா ததப்பரம் ருதந்தி. நீ முன்னாடியே எழுதுன்னு அவனை பார்க்க விட்டு அழ ஆரம்பிக்கணும். அழுகையை தயார் பண்ணி வச்சுன்னு இருக்கணும். நல்ல கெட்டிக்கார டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். முதலாளி ஏறினோடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பார். அது மாதிரி கோபத்தை தயார் நிலையில் வச்சுட்டு அவன் வந்தவுடன் அழ ஆரம்பிக்கணும். முன்னாடியே இது இருந்தால் கண்ணில் ஜலமில்லாமல் போயிடும். ருதந்தி சாபிதம் திருஷ்டுவா விழுந்து பிறண்டு அழணும். ஜகத்யாம் சோகலாலசா அப்படி இல்லாமல் போதிச்சிருக்காள் அவள். அதனால் தசரதன் பார்த்தான். அப்படியே அவள் கீழே கிடக்கிறத பார்த்து தசரதன் வந்திருக்கான்னு உடனே எழுந்திருக்கலை, திரும்பி பார்க்கலை. சொல்லியிருக்காளே தசரதன் நீ எழுந்துடக்கூடாது, திரும்பி பார்த்துடக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காளே. அதனால் என்ன பண்ணான்னாள், அவள் அப்படியே கீழே உட்காந்து தசரதன் அவளுடைய தொடையை தூக்கி அவளுடைய தலையை தூக்கி தன் தொடையில் வச்சுட்டு ஒரு சர்க்கம் புலம்பினான் தசரதன். என்னென்னவோ சொன்னா, நீ என்னத்துக்கடி கண்ணால் தினம் பண்ணணும், உனக்கு ஏதாவது உடம்புல வியாதியா, கை வைக்கிறது முன்னாடி குணப்படுத்தக்கூடிய வைத்தியர்களாக இருக்காள், உன்னை வியாதியை போக்க சொல்கிறேன், அல்லது யாரையாவது ஏழையை பணக்காரன் ஆக்கணுமா, அல்லது பணக்காரனை ஏழையாக்கணுமா, குத்தம் இல்லாதவனை உள்ளே வைக்கணுமா, குத்தம் உள்ளவனை விடுவிக்கணுமா, கிடுன்னு ஒரு சர்க்கம் புலம்பினான். கைகேயி பதில் சொல்லலை. ஆனால் ஒரு பதில் சொல்லலையே தவிர ஒரு காரியம் பண்ணியிருந்தாளாம். என்ன காரியம் பண்ணியிருந்தான், அவன் அப்படி புலம்புற போது அவன் எந்த அளவு போயின்னு இருக்கான் அப்படிங்கிறத அப்படி மனசில் கணக்கு போட்டுருந்தாளாம். எந்த நிலைக்கு வந்துருக்கான்ட்டு அவன் இனிமேல் தன் சரீரத்தை மறந்துட்டான், இனிமேல் எந்த தன் சரீரத்தையே மறந்துட்டான், இனிமேல் எந்த பேப்பரை கொடுத்தாலும் படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவான், அந்த நிலைக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாளாம். தம் மன்மத சரைர் வித்தம் காமவேக வசானுகம் உவாச்ச பிருத்திவி பாலம் கைதாருணம் வச்சா. சக்கரவர்த்தியை பார்த்து ஒரு ஸ்திரீ இவ்வளோ தைரியமாக பேசுகிறாளேன்னார் வால்மீகி. சகா எப்படி இருக்காருனாள், தம் மன்மத சரைர் வித்தம் காமவேக வசானுகம். சமஸ்கிருதம் தெரிஞ்சு பார்த்தா தான் அந்த அர்த்தத்துடைய காம்பீரியத்தை புரிஞ்சுக்க முடியும். தமிழில் சொல்லி புரிய பண்ண முடியாது. சரீரத்தையே மறந்துட்டானாம். தம் மன்மத சரைர் வித்தம் காமவேக வசானுகம் உவாச்ச பிருத்திவி பாலம் கைதாருணம் வச்சா. அந்த தசரதை பார்த்து பேச ஆரம்பித்தாள். நாஸ்மி விப்ரகிருதா தேவே கேன சின்னாவமானிதா. யாராலையும் நான் அவமானப்படுத்தப்படலை, யாரும் என்ன அலட்சியமாக நடத்தலை, யாரும் நான் கேட்குறதை இல்லைன்னு சொல்லலை.
யாரும் இன்னைக்கு யாரையும் ஏழையா பண்ண வேண்டாம், பணக்காரனா பண்ண வேண்டாம். பின்ன என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? அபிப்ராயஸ்துமே கஷ்டிதி தமிச்சாமி துவயா கிருதம். என் மனசுல ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. அபிப்ராயஸ்துமே கஷ்டிதுன்னு சொன்னாள். சம்ஸ்கிருத கஷ்டிதுன்னா ரொம்ப சின்னது, அல்பம்னு அர்த்தம். ரொம்ப இந்த விஷயம், இந்த எண்ணம் ஒரு சின்ன விஷயமா. அபிப்ராயஸ்துமே கஷ்டிது, என் மனசில் ஒரு சின்ன எண்ணம் இருக்கு, அதை நீர் பண்ணி வைப்பீரோ பண்ணி வைக்க மாட்டீரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுதான் நாள் தசரதன் சொன்னான், அஷடே நாள் உங்ககிட்ட எவ்வளோ ஈடுபாடு, நீ இதற்காக கண்ணா தினம் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த தசரதன் சொன்ன உடனே அவள் என்ன சொன்னாள்? நாதா நாள் இப்படி இல்லான்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன், நீர் ஏமாத்திட்டு போயிடுவீர், நீ நான் சொல்கிறத சத்தியமாக நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீர் சொன்னீர்னா நான் சொல்கிறேன் நாள். இந்த தசரதன் என்ன பண்ணலாம் தெரியுமோ? அவள்கிட்ட உள்ள அபிமானத்தால் நான் சத்தியமாக பண்ணி வைக்கிறேன்னு அவள் கேட்டதை அப்படியே சொல்லியிருக்கலாம். அவள்கிட்ட உள்ள அபிமானத்தால் என்ன பண்ணினான்? ஆணை வச்சு பேச ஆரம்பித்தான். அதுலேயும் ராமனை ஆணை வச்சு பேசினான். அதனால தான் அவனால் ஒன்றும் நகர முடியாத நிலைக்கு ஆயிடுது. ஆணை வச்சு பேசுறதுங்கிறது யாரை ஆணை வச்சு பேசணும் தெரியுமோ? யாரை உயிருக்கு சமானமாக நினைக்கிறோமோ அவளை தான் ஆணை வச்சு பேசணும். அது மாதிரி நடக்கலைன்னா அவளுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அந்த மாதிரி அபிமானம் யார்கிட்ட இருக்கோ அவளை ஆணை வச்சு பேசணும். தசரதன் என்ன பண்ணான்? ராமனை ஆணை வச்சு பேச ஆரம்பித்தான். அதுலேயும் 3 தடவை ராமனை ஆணை வச்சு பேச ஆரம்பித்தான். அதனால்தான் இன்னும் காரியம் அண்ணன் நகர முடியாமல் தடறி போயிட்டான் தசரதன். என்ன ஆரம்பித்தான்னாள்? கைகேயினாள், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ கண்ணால் தினம் பண்ணணுமா? எனக்கு உங்ககிட்ட எவ்வளோ அபிமானம் தெரியுமான்னாள். யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து உங்களுக்கு பாரத தேசத்தே இந்தியாவில் உள்ள அவ்வளோ ஜனங்களுக்குள்ளே யார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப அபிமானம் அப்படின்னு கேட்டால், தொத்த பிரியதமாமமா, ஒன்னை காட்டிலும் பிரியமுள்ளவாளே எனக்கு கிடையாதுரி. யார்கிட்ட உங்களுக்கு பிரியம்னு கேட்டால் ஒன்றை தான் சுட்டி காட்டுவேன், உன்கிட்ட பிரியம் சொல்வேன். ஒரு வேலை கேட்குறவாள், இவள்கிட்ட ஒன்று தான் பிரியமா, வேலை இன்னொருத்தர்கிட்ட பிரியம் கிடையாதான்னு கேட்டால், இன்னும் ஒன்றை காட்டிலும் ஒருத்தர்கிட்ட எனக்கு பிரியம் உண்டு, ஒன்றை காட்டிலும் ஒருத்தர்கிட்ட பிரியம் உண்டு. யார் தெரியுமா நாள்? நான் பிரியதமாம தொத்த பிரியதராமமா. எல்லாத்துக்கும் மேலே மனுஜோ வியாக்ராதி ராமாதன்யோ ந வித்யதே